கானா வினோத்துக்கு இதோடி 3வது அடி. அன்றைக்கி ஒரு வாட்டி வந்து தலையில் அடிபட்டுச்சு, உட்காந்துருக்கும்போது கேமராவில் அடிபட்டுச்சு, சுபி கூட ஓடி விளையாடும்போது. இன்றைக்கி வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்து நல்ல அடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்டர் கிட்டெல்லாம் போயிட்டு வந்தாங்க. பிக் பாஸ் கேட்டதுக்கு கூட இல்லை நானாக தான் ஏதோ பண்ணிக்கிட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸே சிரிச்சிருப்பார் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல். ஆனால் பாவம் தலையிலேயே அடிபட்டுருக்கு. இப்போ என்னடானா வெளியில் உட்காந்து சாண்ட்ரா, பிரஜன், அதுக்கப்புறமா திவ்யா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒருத்தரையாக பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கானா வினோத், அமித் எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி பாத்து மீனுன்னு எழுதி வச்சுருந்தது போல் இருக்குது. சாண்ட்ராவோட 2 குழந்தைங்க பேர் பாத்து மீனுன்னு அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பாத்து மீனுன்னு எழுதினோடனே யாரோ வந்து மீன் இருக்குது அதை பார்த்து போடணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க போல் இருக்குது ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க யாரோ அசியூம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை அது கூட பரவாயில்ல, கனி என்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க பாத்து மீனு, அப்போது இது ஏதோ ஒரு பொண்ணும் பையனும் போல் இருக்கு, யாரோ எழுதியிருக்காங்க அதில் பாத்து மீனு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க, ரெண்டும் என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே பாத்துவா என்னது, பார்த்தா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் கேட்குறாரு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை பாத்து மீனுங்கிறது அவங்களோட பேர் அப்படின்னோடனே, அப்போ ஃபுல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்து ருத்ரபாலா மித்ரபாலான்னு சொல்கிறாங்க. என்னது ருத்ரபாலா மித்ரபாலாவா, என்ன இவ்வளோ பெருசாக லென்த்தாக இருக்குது பேர், இது ஏன் இவ்வளோ பெருசாக பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பிரஜன் சொல்கிறாரு, சிவனோட பேர் அதனால் வச்சுருக்கோன்னு. அப்போது அவர் சொல்கிறாரு அவரோட குழந்தை பேர் மது மித்ரானா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லிவிட்டு, மதுன்னா அதுக்கும் மது தான், ட்ரிங்க்ஸையும் மதுன்னு தான் சொல்லுவோம், இது இந்த ஸ்வீட்டையும் மதுன்னு தான் சொல்லும். ஸ்வீட் இல்லை வேறு ஏதோ ஒரு சொன்னாங்க, டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அதையும் மதுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அமித் சொல்கிறாரு, நம்மலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல் இருக்குது. இப்போ ஒரு ஸ்கூல் டாஸ்க் கொடுத்தோடனே நல்லா ஜாலியாக போச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து அநேகமாக வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னோடனே சாண்ட்ராவும் பிரஜனும் ஐயோ வச்சு செய்ய போகிறாங்கனாலே பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வீக் வந்து சாண்ட்ரா, பிரஜன் 2 பேருமே அண்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. பெருசாக எதுவும் பண்ணலை. பிரஜனுக்கு ஒரு ஸ்கோப் இருந்தது அவங்க ரோலில், அதை நல்லா பண்ணியிருந்தாரு, ஒரு பிரின்சிபல் ரோலை. சாண்ட்ரா ஒரு ஸ்கூலில் ஒரு சைலண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருந்தாங்க, எதுவும் பெருசாக பண்ணல. லாஸ்ட் வீக் இவங்கெல்லாம் வந்து நல்லா ஸ்பைஸ்அப் பண்ணனால தான் வந்து கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த வாட்டி வந்து விஜய் சேதுபதி சார் எல்லாரையுமே அடித்து உட்காத்தி வச்சுட்டாரு. ஸோ எல்லோரும் சாஃப்ட் ஆகிட்டா அங்கே பார்க்குறதுக்கு எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. அதுதான் பிக் பாஸோட பெரிய ப்ராப்ளம். சண்டை போடும்போது நம்ம கேட்கணும்னு சொல்லுவோம். கேட்ட உடனே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் அமைதியாகிடுவாங்க. அமைதியாகிட்டா எல்லாருமே சைலண்ட் ஆனோடனே அது பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.